என்று தன்னை நம்புவது தன்னம்பிக்கையாகும். சுட்டெரிக்கும் சூரியன் மறைந்து குளிர்ந்த தென்றல் நிறைந்த இந்த மாலை பொழுதில் நம் மனதை மகிழ்விக்க வருகிறார்கள் நம் மௌலிட்ட பள்ளி மாணவர்கள். இவர்கள் சொல்லில் மட்டும் விளையாட தெரிந்தவர்கள் அல்ல, தமிழ் சொற்களிலும் விளையாட தெரிந்தவர்கள். இவர்களின் சொல்வல்லத்தை சொற்களால் சொல்லிவிட முடியாது. அதிகமாக பேசுகிறேன் என்று எண்ண வேண்டாம். நான் இவர்களை இப்படி பாராட்டுவதற்கான காரணத்தை நீங்களே பாருங்களேன். ஆமாங்க, எங்க பிள்ளைங்க எப்படி பேசுவாங்க தெரியுமா? மௌலிட்ட மாணவர்கள் என்றால் சும்மாவா? எங்க வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பது மௌலிட்ரா. இந்த பட்டிமன்றத்திற்கு வாய்ப்பளித்த எங்கள் பள்ளி மற்றும் ஆசிரியர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. படித்து வாழ வேண்டும், பிற உழைப்பில் வாழ்ந்திடாதே. காசு பணம் துட்டு மணி மணி என்னையா நடக்குதுங்க? ஒருத்தர் படித்து வாழ வேண்டும் என்று பாடுகிறார், மற்றொருவர் காசு வனம் என்று பாடுகிறார். ஒன்னும் புரியலையே. அதாயா மௌலிட்ரா பள்ளியில பட்டிமன்றம் நடக்குது. அப்படியா? என்ன தலைப்பு? மாணவர்களின் தன்னம்பிக்கை ஏற்றுவது கல்வியா செல்வமா? சரி, பார்ப்போமா? மாணவர்களின் தன்னம்பிக்கையை உயர்த்துவது கல்வியா செல்வமா என்பதுதான் தலைப்பு. ஐயா பாரதி ஒரு கவிஞர் இருந்தாரு, அவர் பாடினாரு, சொல்லில் உயர்ந்த தமிழ் சொல்லு, அதை தொலைந்து படுத்துறடி பாப்பா, மானடையே தன்னம்பிக்கையை வளர்க்கணும். அப்படின்னா என்ன செய்ய? இந்த பக்கத்துல ஒரு 6 பேரு கல்விதாயா மானோட தன்னம்பிக்கையை உயர்த்துன்னு பேச போறாங்க. அதுவே இந்த பக்கத்துல 6 பேரு ஆடுறதும் பாடுறதும் காசுக்காக, காசு இருந்தாதான் எல்லாமே கிடைக்கும்னு பேச போறாங்க. சரி, மானடையே தன்னம்பிக்கையை உயர்த்துவது கல்விதான் என்று அணி பேச தொடங்கியது. ராம்நாத் வாங்க. ஐயா நடுவர் அவர்களே, ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கான்னு கேட்கலாம். இருந்தா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அறிவு இருக்கான்னு கேட்க முடியுமா? முடியாது. அது இருக்கட்டும், நீங்க இந்த உட்காரணத்துக்கு பணம் கொடுத்தா வந்தீங்க? இல்ல, நீங்க இந்த உட்காரணத்துக்கு கற்ற கல்வியானதான வந்தீங்க. ஒரு அம்மா காலை சுத்தி நகையா குத்தி இருந்தாங்க. என்னவான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, செல்வத்தில் செல்வம் செவி செல்வமா. உலகம் எப்படி போகுதுன்னு பாருங்க. கல்வியில வரும் போட்டி யாருக்கும் பாதிப்பு இல்லாம அவரை தகுதிக்கேற்ப ஜெயிக்க வைக்கும். ஆனால் செல்வத்தில் வரும் போட்டி இருக்குதே, சிலரை வீழ்த்துவதற்கும் முயற்சி செய்ய என்றால் அடுத்தவரை வீழ்த்தி பெறுவது உயர்வல்ல, அடுத்தவரையும் தாங்கி பிடிப்புதான் உயர்வென்றால் அதை செய்வது கல்விதானே தவிர செல்வம் ஒருபோதும் கிடையாது. கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு ஆடல்ல மற்றவை என்று வள்ளுவனின் வாக்குப்படி இன்றையாடுக்கும் பிள்ளைகள் தான் நாளைக்கு நாடு காப்பார்கள் என்று சொல்லி, வாழ்வுக்கு செல்வம் தேவை, வாழ்க்கைக்கு கல்விதான் தேவை என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உயர்வை எது தருகிறது? கல்வி அல்லவா தருகிறது என்று ரொம்ப உருக்கமா முடிச்சிருக்காங்க. சில இடத்துதான் ஜானதன் வாங்க. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசியவர் மிகவும் அழகாக பேசினார். ஒரு நாள் விடியும் போது அக்கௌண்டில் ஓபன் பண்ணி பார்த்தா காசு இருந்ததுன்னா வரும் சந்தோஷம் அது வேற எதுல கிடைக்கும்? இங்க இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க, ஒரு கல்யாணம் காது குத்து நிகழ்ச்சிக்கு போகும்போது எதுக்கு கம்மல் செயின் போட்டுட்டு போறீங்க? நீங்க படிச்ச டிகிரி சர்டிபிகேட்டா கழுத்துல போட்டுட்டு போக வேண்டியதானே. நன்றி. டிசைனர்ச்சி போட்டு போங்க. நம்ம ஊர் பெண்களே ஸ்பெஷல் தாயா. எதுனா நீ எப்படி பேச போறாங்க பாப்போம். இது நானும் வாங்க. ஐயா நடுவாகலே, நம்ம நண்பர் செல்லந்தான் வன்மைக்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. வரமேலம் படித்து முன்னேறிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை இப்பொழுது நினைவுபடுத்த விரும்புகிறேன். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கிறது தம்பி. எனவே நல்ல மாணவர்களை உருவாக்குவது கல்வியே என திட்டவட்டமாக கூறுகிறேன். நன்றி. நல்ல பிள்ளைகளை உருவாக்குவது கல்வியில சூப்பரா பேசுவாங்க. சில இடத்துதான் விசாகமித்ரன் வாங்க. ஐயா நாங்க ஒத்துக்கிறோம்,
கல்வி முக்கியம்ட்டு. ஆனால் வயதான கல்வி எப்படி உதவும்னு சொல்லுங்க. வயதான காலத்தில் ஒருவர் கற்ற கல்வி அவருக்கு துணைப்பதே இல்லை. ஒருவர் வாங்குற பென்ஷன் தான் துணைப்பதம். அதாவது கல்வி தான் சிறந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்படி என்ன வச்சுக்கோங்க. எங்கள் ஆள் பேத்திக்கிட்டேயும் அதே புத்தகம் இருக்குது. அதெல்லாம் உங்களிடம் தருகிறோம். உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை எல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துடுங்க. சொல்லி அமைதிக்கே நன்றி. பணம் எப்படி தர தேவை தொடு பேசிட்டாங்க. சரி, அடுத்ததா விஷா வாங்க. விசாகமித்ரன் அற்புதமா பேசுனீங்க. வயசானா பென்ஷன் தாராங்களாம். யாருக்கு பென்ஷன் தாராங்கன்ட்டு சொல்ல மறந்துட்டாங்க நம்ம எதிரணி. கல்வியில் உயர்ந்த வேலையில் இருப்பவர்களுக்கு தானியா பென்ஷன் வரும். நம்ம என்ன நினைக்கிறோம், எவ்வளோ சேவானாலும் பரவாயில்ல, என்னோட பிள்ளை இந்த ஊர்லயே உயர்ந்த பள்ளியில தான் படிக்கணும்ட்டு ஆசைப்படுறோம். செல்வத்தில் ஏற்றமும் இருக்கும் இரக்கமும் இருக்கும். ஆனால் கல்வியில் ஏற்றம் மற்றும் தான். இப்போ ஒருத்தர்கிட்ட 10 கோடி இருக்குன்னு வச்சுப்போம். அவரோட பேருக்கு பின்னாடி 10 கோடின்னு போட முடியுமா? முடியாது. அவர் படிச்சு வாங்க டிகிரியை தான் போட முடியும் என்று சொல்லி செல்வம் வேஸ்ட்ன்ட்டு சொல்லி என் வார்த்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. பேருக்கு பின்னாடி டிகிரியை தான் போட முடியும், செல்வத்தை இல்லைன்னு அழகா சொல்லிட்டாங்க. சரி, அடுத்ததா ஆன்டி யோபினா வாங்க. கசு மேல கசு வந்து கொட்டுகிற நேரம் இது. ஐயா, இருக்கிற ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் முதல் பட்டதாரின்னு சொல்லி சொல்லி எப்படியோ படிச்சு வந்துட்டோம். கையில பட்டம் இருக்கு, ஆனால் பாக்கெட் எம்டியா இருக்கு. என்னதான் படிச்சாலும் காசு கொட்டினாதான் சிறப்பு. காசு தாயா நீ கான்ஃபிடன்ஸ். திரைக்கடலோடியும் திரைவையும் தேடி என்ன ஔவையா சங்க காலத்திலேயே காசு சேருங்கன்னு சொல்றாங்க. படிப்பு பயணச்சேருன்னு சொல்லல. அந்த படிப்பை பணமாக மாற்றி முடியவில்லை என்றால் அது நிச்சயமாக பயணச்சாலாம் என்று எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். காசு நல்லா கொட்டுது போல. 6 பேரோ நல்ல செல்வம் நிறைஞ்சி இருக்காங்க போல. சரி, அடுத்ததா டார்டாண்டனி நீங்க வாங்க ஐயா. ஒபினா பேசுறதை கேட்கும்போது நமக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ஒரே ஒரு கேள்வி, நீங்க ஒரு 10 நிமிடம் பேசி ஜெயிக்கவே நீங்க இவ்வளவு படிக்க வேண்டியது இருக்கே. நீங்க ஒரு 70-80 வயது இந்த மண்ணில் நல்லா வாழணும்ல, அப்ப எவ்வளவு படிக்கணும்? படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் என்று சொன்னார் பிளாட்டோ. படிக்க தெரியாத அரசனாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருப்பது மேல் என்று சொன்னார் மெக்காலே. நீங்கள் பெற்ற பிள்ளைகள் கைவிட்டாலும் நீங்கள் கற்ற கல்வி ஒரு நாளும் கைவிடாது என்று சொன்னார் மகாத்மா காந்தி. இப்படிப்பட்ட அறிஞர்கள் எல்லாம் தங்களது வாழ்க்கையை சமூகத்துக்கு கொடுத்து அறிவு சுடரை ஏற்றி இருக்கிறார்கள் என்று கூறி கல்வியே சிறந்ததென்று என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. பெற்ற பிள்ளைகள் கைவிட்டாலும் கட்ட கல்வி கைவிடா. சூப்பரா பேசிட்டாங்க. அடுத்ததா செல்வம் இருந்தாலும் எல்லாம் நடக்கும்னு பேச வர ஐசக். ஐயா, 1962ல மதுரையில் ஏற்பட்டு வந்துச்சான். ஆனால் அது இன்னைக்கு வரைக்கும் இன்டர்நேஷனல் ஏற்பட்டால் மாறவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு பணக்காரன் நினச்சாரு, ஜாம் நகர் என்ற ஒரு ஊரில் ஏர்போர்ட்டு